இப்ப நீ உன் கைரேக முத்திரைய வை. அகிலா, மறந்துட்டியா? நீ இந்த பக்கம் நிக்கணும். பார்வதி, எல்லா நகைகளையும் எடுத்து தாம்பளத்துல வைமா, பூஜை நடக்கட்டும். என்னது? ஆஹா, இதெல்லாம் அதிகார வாரிசா பொறுப்பேத்துக்க போற ஐஸ்வர்யா தான் எடுத்து வைக்கணும். வா ஐஸ்வர்யா, வா, நகையெல்லாம் எடுத்து வை. சரிங்க ஆண்டி. சாமி, பூஜை ஆரம்பிக்கலாம். சரிம்மா. ஐயா வாங்க. ஓம் பிரகிருத்யை நமஹ, ஓம் விக்ருத்யை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமஹ, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ீர்வஸ்வமாயுஷ்யமாரோக்கியமாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசுபுத்திரலாபம் சதசம் பத்சரம் தீர்க்கமாயு. ஐஸ்வர்யா, பரம்பரை நகையெல்லாம் எடுத்து பழையபடி உள்ளவே வச்சிடுமா. சரிங்க ஆண்டி. போ. அர்த்தஜாம பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சாச்சு. காலையில குலதெய்வம் கோயில்ல ஃபங்க்ஷனுக்கு நாமெல்லாம் போனோம். நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க ஆண்டி. சரிங்க ஐஸ்வர்யம்மா, வாங்க. என்ன மாமா இந்த நேரத்துல போனை பாத்துட்டு இருக்கீங்க? பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா படுத்துக்கோங்க. 2 மணி நேரம் தான் தூங்க முடியும். காலையில வேற சீக்கிரமா எந்திரிக்கணும். என்ன மாமா வெச்ச கண்டு வாங்காம என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? வா. உன் மனசுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நான் வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு?
உனக்கு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் ஐஸ்வர்யாவுக்கு நடக்குது. அம்மாவோட அதிகார வாரிசா நீ வர வேண்டிய இடத்துல ஐஸ்வர்யா வரப்போற. இதெல்லாம் உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தத்தை கூட ஏற்படுத்தலையா? என் மனசுல துளி கூட வருத்தம் இல்ல மாமா. இன்னும் சொல்ல போனா எனக்கு ஃபங்க்ஷன் நடந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இருப்பேனான்னு எனக்கு தோணல. அம்மா முடிவு பண்ணி செய்யற எந்த ஒரு விஷயமும் ரொம்ப சரியா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்களே மாமா. உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல பார்வதி. முதல்ல நீ சுந்தரா மாமாக்கு பிறந்த பொண்ணு தானே கன்ஃபியூஷனா இருக்கு. உங்களுக்கு இப்படி எல்லாம் கூட சந்தேகம் வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல மாமா. நான் எதுவும் தப்பா சொல்லி, நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அதிகாரம், கௌரவம் இதெல்லாம் சர்வ சாதாரணமா விட்டு கொடுத்துட்டு சாதாரணமா இருக்கிற உன்னுடைய பண்பு பக்குவத்தை பாக்குறப்போ சுந்தரா மாமா மாதிரி சாதாரண தந்தைக்கு பிறந்த பொண்ணா என்னால ஒண்ணு பார்க்கவே முடியல. ஒரு மகான் மாதிரி சித்தர் மாதிரி இருக்கக்கூடிய ஞான தந்தைக்கு பிறந்த பொண்ணாதான் உன்னை என்னால பார்க்க முடியுது. மாமா போதும், உங்களை இப்படியே விட்டா நீங்க விடியற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதனால முதல்ல பாலை குடிங்க. ஏய் குடிங்க. இந்தாங்க. சரி போதும் மாமா, சரியா? நான் தூங்க போறேன். நீங்க தூங்கினாலும் சரி தூங்கலனாலும் சரி. அப்படியா? சரியா? சரி போ. வாங்க மாமா, நான் தூங்குறேன்ப்பா. போதும் மாமா, தூங்குங்க. நீ தூங்கு. நீ தூங்குற அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். சரி, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் தூங்குறேன். எல்லா சாமியும் ஒன்னா வந்திருந்து இன்னைக்கு குலதெய்வ கோவில்ல நடக்க இருக்கிற வாரிசு விழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அம்மா முடிவெடுத்தபடி ஐஸ்வர்யா அம்மாவுக்கு ஆதிக்கடவுர் பரம்பரை அதிகார வாரிசுங்கிற அங்கீகாரம் கிடைக்கிறதுல எந்த ஒரு சிக்கலோ பிரச்சனையோ தடங்களோ வரவே கூடாது. அப்படி வந்தா அம்மா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அம்மா மனசு உடைஞ்சு போனா என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்பா பண்றதையெல்லாம் பார்த்தா ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை உண்டு பண்ணி அகிலாமா ஏற்பாடு பண்ணிருக்கிற விழாவை நடத்த விடாம பண்ணிருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அப்பா புரிஞ்சுக்கலையே. அதான் வருத்தமா இருக்கு. எல்லா சாமியும் ஒன்னா சேர்ந்து அம்மா மனச அவருக்கு புரிய வச்சு இந்த விழாவை சிறப்பான முறையில நடத்தி கொடுக்கணும். தயவு செஞ்சு அம்மாவையும் என்னையும் கைவிட்டுறாதீங்க. பார்வதி நில்லுமா. எல்லாரும் தான் நல்லா இருக்கணும்னு தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டுவாங்க. கொஞ்சம் பேர் தானும் தான் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுவாங்க. 100ல் ஒருத்தர் தான் தன்னோட சேர்த்து ஊர் உலகமும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவாங்க. ஆனா யாருமே தனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அதிகாரமும் உரிமையும் மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு வேண்ட மாட்டாங்கம்மா. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நல்லவங்களா வாழணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீ ஒவ்வொரு நிமிஷமும் நல்லவளாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. அதனால அந்த ஈஸ்வரன் உனக்கு கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொல்றீங்கப்பா? இந்த வாரிசு விழாவுக்கு தகுதியான ஆளு நீதான். ஆனா
இதை உனக்கு கொடுக்காம ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்க அகிலா நினைக்கிறான். நீ வேணும்னா விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கலாம். ஆனா அந்த ஈஸ்வரனுக்கு தெரியும் நீ தான் அதுக்கு தகுதியான ஆளுன்னு. அதனால இன்னைக்கு குலதெய்வம் கோயில்ல ஐஸ்வர்யாவுக்கு நடக்க இருக்கிற அந்த வாரிசு விழா பாதியிலேயே தடப்பட்டு போறத யாராலையும் தடுக்க முடியாது. அது முழுசா நடக்காது. ஏப்பா இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அவசகுணமா பேசல, நடக்க போற உண்மையே சொல்றேன். இல்லப்பா, அந்த கடவுள் மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். கடவுள் என்னையும் அகில அம்மாவையும் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நானும் அம்மாவும் சேர்ந்து ஐஸ்வர்யா அம்மாவுக்கு இந்த வாரிசு விழாவை நல்லபடியா முடிச்சிட்டு தான் மறு வேலையை பாப்போம். சரிம்மா, இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியே, அதனால ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? என்ன பந்தயம்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த வாரிசு விழா நல்லபடியா நடத்த முடியாம தடங்கள் ஏற்பட்டு நின்னு போச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ என் பொண்ணுன்ற உண்மைய நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நீ என்கிட்ட வாங்கியிருக்கிற உறுதிமொழிய வாபஸ் வாங்கிக்கணும். அது எப்படிப்பா வாபஸ் வாங்க முடியும்? ஒரு பெத்த அப்பாவா இருந்து நீங்க எனக்கு செய்யாம போன அத்தனை கடமைகளுக்கும் பதிலா இந்த ஒரே ஒரு வாக்குறுதியை தான் கொடுத்திருக்கீங்க. அத போய் வாபஸ் வாங்க சொல்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா படுதாப்பா? நீங்களே சொல்லுங்க. எதுக்காக பயப்படுற? நீ தானே சொன்ன ஈஸ்வரன் கைவிட மாட்டாருன்னு. அப்ப பந்தயத்தை ஒத்துக்கோ. ஆ, சரி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா நாங்க விழாவை நல்லபடியா நடத்தி முடிச்சு நீங்க ஒருவேளை தோத்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் உன்னை பத்தி என் வாயை திறக்கவே மாட்டேன். சரி, பாத்துடலாம் கடவுள் யார் பக்கம் இருக்காருன்னு. சரி. என்ன ப்ரோ, ம். மாமா அதுக்குள்ள ரெடி ஆயிட்டார் போல. ஆமா, வா பார்க்கலாம். ம். என்ன மாமா, எங்களுக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டீங்க? ஆமா மாப்பிள்ள. அம்மா மத்தவங்கள எங்க? ரெடி ஆயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாமா, வந்துருவாங்க. சரி, நீங்க எங்க நின்று இருக்கீங்க? உட்காருங்க மாமா. வாங்க. இல்ல, இல்ல, உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் வெளியில வெயிட் பண்றேன். எல்லாரும் ரெடி ஆனதும் கூட்டிட்டு வந்துரு. சரி மாமா. ம், சரிங்க மாமா. சரி. ஹலோ. ஹலோ, திருக்கழுக்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது கன்ஃபார்ம் நியூஸ் தானே? உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். சிறுமலை முருகன் கோவில்ல காணாம போன அத்தனை நகைங்களும் அந்த வழியா தான் கார்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். கான்ஸ்டபிள்ஸ் சார். நம்ம உடனே ரவுண்ட்ஸ் போனோம், கிளம்புங்க. Yes, sir. ஓகே சார். அகிலாண்டேஸ்வரி பரம்பரை நகையோட கூண்டோட மாட்ட போறேன். மேடம், நீங்க அகிலாண்டேஸ்வரி மேடம் தானே? ம். ஒன்றும் இல்லை மேடம்,
ஒரு சின்ன என்கொயரி. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் கீழே இறங்குனீங்களா? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சாரி மேடம், அது வந்து சிறுமலை கோவில்ல காணா போன நகைகளை இந்த வழியா கார்ல கடத்திட்டு போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனாலதான் எல்லா காரையும் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க காரையும் செக் பண்ணு மேடம். இன்ஸ்பெக்டர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? நீங்க சொல்ற கோயிலுக்கு எங்க ஆண்டி எவ்வளவு நன்கொடை செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை கோயிலுக்கு தினம் அன்னதானம் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்கள போய் சந்தேகப்பட்டு செக் பண்ணணும்னு சொல்றீங்க? மேடம், டென்ஷன் ஆகாதீங்க மேடம். மேடத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா காரையும் சோதனை பண்றது என்னோட டியூட்டி மேடம். மேடம் ப்ளீஸ். இவ்ளோ சொல்லியும் மறுபடியும் என்ன ப்ளீஸ்? ஐஸ்வர்யா, மிஸ்டர் ஈஸ்வரனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல ஹீஸ் a very honest officer. மிஸ்டர் ஈஸ்வர், எனக்கு புரியுது. நீங்க தாராளமா உங்க டியூட்டியை செய்யுங்க. எல்லா கார்ஸையும் நீங்க தாராளமா செக் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நாங்க எல்லாருமே ஃபேமிலியா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் சடங்குக்காக. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எங்க டயத்துக்குள்ள நாங்க அங்க போய் சேர்ந்துருவோம். ஓகே மேடம். கான்ஸ்டபிள்ஸ், அந்த காரை செக் பண்ணுங்க. எல்லா காரையும் செக் பண்ணுங்க. மேடம், மேடம் இந்த பெட்டியை கொஞ்சம் திறக்கணும் மேடம். சார், கண்ட இடத்துல எல்லாம் அந்த பெட்டியை திறக்க முடியாது. வீட்டுல பூஜை செஞ்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். கோவில வச்சுதான் திறக்க முடியும். ஏங்க விடுங்க, அவரோட கடமையை அவர் செய்யறாரு. அகிலா, நாங்க திறந்துட்டோம், நீங்க பாத்துக்கோங்க. மேடம், இந்த நகையெல்லாம் இதெல்லாம் எங்க ஆதிக்கடவூர் பரம்பரை நகைங்க. இத குலதெய்வம் கோவில்ல வச்சு பூஜை பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். மேடம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கோயில்ல காணாம போனதும் பழங்கால நகைகள் தான். இந்த நகைகள்லாம் கோயில் நகை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனாதான் நான் உங்களுக்கு இந்த நகைகள்லாம் திருப்பி கொடுக்க முடியும். இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றத பார்த்தா இதெல்லாம் காணாம போன கோயில் நகைன்னு நீங்க சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பா, என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? டிஜிபிக்கு உடனே கால் பண்ணுங்க. ப்ளீஸ் சார், இந்த ரோட்ல வர கார்ல தான் கோவில் நகையை கொண்டு போறதா எங்களுக்கு ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.